மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் மியூசிக் கேட்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி ஒரு ஹைரஸ் மியூசிக் பிளேயராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து இப்போ நான் போத் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டுத்துலையுமே வந்து சொல்ல போகிறேன். அண்ட் மெயின்லி ஃபர்ஸ்ட் இப்போ ஒயர்டுக்கு வந்து பார்க்கலாம். ஒயர்டில் நீங்கள் ஐஎம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் சவுண்டிங்க்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற இன்பில்ட் டேக் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயுமே இருக்கும். அது ஒரு இன்டகிரேட்டட் டேக்கா இருக்கும், டெடிகேட்டட் டேக்கா இருக்காது. ஸோ நீங்க ஒரு போர்ட்டபிள் ஒரு டேக் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து ₹1000 பட்ஜெட்ல கூட வந்து இருக்கு. பட் ஹைரஸ் டேக்கா அப்படின்றத மென்ஷன் பார்த்துக்கோங்க. 24 பிட் மெயினா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ₹1000 அரௌண்ட் கேசி AM01 டேக் இருக்கு. அதுக்கப்புறம் ஆடியோ கூலர் D08 இல்ல ஆடியோ கூலர் ஸ்பார்க் இந்த மாதிரி டேக்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். 2000 அரௌண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஒன் DD ஹைஃபை டேக் இல்ல டேக்கு வந்து நான் 4K 5K ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றவங்க ரோசல்ஸோட RC550 EPC TP35 இந்த டேக்ல பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டேக். கண்டிப்பா டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் 2K டேக்குக்கும் இந்த 4K 5K டேக்குக்கும். அடுத்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ். உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க ஆடியோ எங்க இருந்து கேக்குறீங்கன்றதா முக்கியம். நீங்க யூடியூப் மியூசிக்லயோ இல்ல ஸ்பாட்டிஃபைலயோ கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்பாட்டிஃபைல இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, பட் அதோட பிரைஸ் அதிகம். ஆப்பிள் மியூசிக் நல்ல ஒரு மியூசிக் பிளேயர் தான், பட் ஆப்பிள் மியூசிக்கை விட ஆடியோ ஃபைல் ஃப்ரெண்ட்லியா ஆடியோ ஃபைல் கிரேட் கஸ்டமைசேஷன் நிறைய உள்ள ஒரு மியூசிக் பிளேயர் தான் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அதுதான் வந்து ஹிபி மியூசிக். ஹிபி பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ரொம்ப ரொம்ப வெல் நோன் ஒரு பாப்புலரான பிராண்ட் ஆடியோ ஃபைல் மார்க்கெட்ல. இவங்க கிட்ட ஒரு பிரீமியமான மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே இவங்க தயாரிக்கிறது தான். ஸோ இவங்களோட ஆப் தான் இந்த ஹிபி மியூசிக். இந்த ஹிபி மியூசிக் ஆப் நான் இப்போ தான் நான் ஃபுல்லாவே இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் டெஸ்ட் பண்ற எல்லா ஐஎம்ஸுக்குமே அண்ட் கம்ப்ளீட்லி இது ஃப்ரீ தான். இது வரைக்கும் நான் ₹1 கூட பே பண்ணல. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஆப் குள்ள போனே ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் குள்ள போயிடுங்க. இதுல டவுன்ல வந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் HQ USB ஆடியோ ஆக்சஸ்ன்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து USB ஆடியோ டைரக்டா USB ஆக்சஸ்க்கு வந்து போயிடும். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா ஸ்பாட்டிஃபைல யூஸ் பண்றதோ இல்ல ஆப்பிள் மியூசிக்லயோ இல்ல யூடியூப் மியூசிக்ல யூஸ் பண்றதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல ஆண்ட்ராய்டோட தலையீடு இருக்காது. ஸோ டைரக்ட்லி வந்து USB ஆடியோ ஆக்சஸ்ல போறதுனால என்ன அப்படின்னா, பிட் பர்ஃபெக்ட் மோட்ல வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து வரும். அதாவது பிட் பர்ஃபெக்ட்னா நீங்க 24 பிட் சாங் கேக்குறீங்கன்னா அது 24 பிட்டாவே வந்து டேக்குக்கு வரும். இப்போ வந்து உங்களுக்கு குவாலிட்டியான சிக்னல் டேக்குக்கு வந்து போகும். முன்னாடி இன்புட்டே டேக்குக்கு வந்து தப்பா வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்புட் வந்து இன்னுமே அதிகமான ஒரு குவாலிட்டியான இன்புட் வந்து டேக்குக்கு வரும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு அனலாக் சிக்னல் இன்னும் குவாலிட்டியா இருக்கும். அது கிளாரிட்டியில உங்களுக்கு அந்த டிஃபரன்சஸ் வந்து தெரியும். கண்டிப்பா நீங்க ஒரு IM இயர்போன்ஸ் யூஸ் பண்றீங்க இந்த ஹெவி மியூசிக் பிளேயர்ல அப்படின்னா, நீங்க ஸ்பாட்டிஃபைலயோ ஆப்பிள் மியூசிக்ல கேட்டுட்டு இதுல கேட்கும் போது கிளீனான ஒரு சவுண்டிங் இருக்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கிளாரிட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். மெயினா கிளீனா இருக்கும். சவுண்ட் செப்பரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் எதுவுமே வந்து ரொம்ப மிகைப்படுத்த மாதிரி இல்லாம எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அதோட டியூனிங் வந்து ஒரு ஐஎம் பொறுத்து தான். பட் இருந்தாலுமே நீங்க சேம் ஐஎம்ஏ வந்து வேற பிளேயர்ல யூஸ் பண்ணும்போது இந்த டிஃபரன்சஸ் வந்து நீங்க பாப்பீங்க. அண்ட் அது இல்லாம இந்த ஹிவி மியூசிக் பிளேயர்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஆடியோ ஃபைல் ஃப்ரெண்ட்லி நிறைய கஸ்டமைசேஷன் வந்து இருக்கும். இப்போ இதுல போனீங்கன்னா நீங்க ஈக்குவலைசர் தான் நார்மலா நீங்க மத்த ஆப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல ஈக்குவலைசர் கூட பாராமெட்ரிக் ஈக்குவலைசர்னு ஒன்னு இருக்கும். அதை விட அட்வான்ஸா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் MSEBன்ட்டு. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கீழே இருக்கும். இந்த MSEBன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வசதி உள்ள ஒரு டூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆடியோ ஃபைல்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு டூல். நீங்க வந்து ஒரு IM இந்த டூல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சவுண்டோட ஒரு தன்மையே நீங்க மாத்தலாம். இப்போ இந்த MSEB செட்டிங்ல போய் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் டெம்பரேச்சர், பேஸ் எக்ஸ்டென்ஷன், பேஸோட டெக்ஸ்சர், நோட் திக்னஸ், வாய்ஸ், ஃபீமேல் ஓவர்டோன்ஸ், சிபிலன்ஸ், அதுக்கப்புறம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஏர். ஸோ இப்போ இந்த செட்டிங் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்க வச்சு ஒரு இப்போ IM வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கு அப்படின்னா, ஸோ அதோட பிரைட்னஸ் வந்து நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். அண்ட் நோட்டோட அதாவது வோக்கல்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி பேஸோட டெக்ஸ்சரை வந்து நீங்க மாத்தலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் பீட்டா இருக்கு அப்படின்னும் போது அதோட டெக்ஸ்சரை வந்து கொஞ்சம் தம்பியா, கொஞ்சம் வந்து அது ஒரு ஸ்மூத்தா அந்த மாதிரி வந்து மாத்தலாம். ஸோ ஓவரால் டெம்பரேச்சரும் ரொம்ப ஷார்ப்பியா ஒரு பிரைட்டா இருக்குன்னா அது ஒரு வார்மரா அப்படி கொஞ்சம் மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இதுல இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து இப்போ நீங்க இப்போ நீங்க ஒரு பிரைட் சவுண்டிங் IMல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும் மெலோடி கேட்கும் போது சாங். ஸோ அப்ப அந்த ஃபாஸ்டா போறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா அதோட ஃபினிஷிங் இருந்தா நல்லா இருக்கும் தோணும் போது இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஸ்லோ கொடுக்கும்போது அது வந்து ஸ்லோவான ஒரு கம்ப்ளீஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் ஃப்ரெண்ட்லி ஒரு செட்டிங்ஸ். ஸோ இது கண்டிப்பா ஆடியோ ஃபைல்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு வசதி, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு டூல்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி இன்னும் மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் வேணா டெடிகேட்டடா ஒரு ஆப்ஷன்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். அடுத்து இப்போ
நம்ம வந்து வயர்லெஸ் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். வயர்லெஸ்ல நீங்க ஹை ரெசல்யூஷன்ல கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்டாக் ஆடியோ கோடெக் உள்ள ஒரு TWS இருக்கலாம், இல்ல LHDC ஆடியோ கோடெக், இல்ல Qualcomm aptX இந்த மாதிரி ஆடியோ கோடெக் சப்போர்ட்டட் உள்ள TWS இயர்பட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் Realme Buds Air 8 TWS LHDC ஆடியோ கோடெக்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு TWS இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது என்னன்னா, அந்த இயர்பட்ஸ் பேட் செட்டிங்ல போயிட்டு டிவைஸ் வால்யூம் சிங்க்னு இருக்கும், இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இல்ல நீங்க சாம்சங் போன் இல்ல ரெட்மி போன்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, சோ அதுல மோட்டோரோலா சோ அந்த மாதிரி போன்ஸ்ல வந்து எனேபிள் அப்சல்யூட் வால்யூம்னு இருக்கும். ஐ திங்க் அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அண்ட் மேபி அது ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல இல்லைன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போய் பாருங்க, அங்க கிடைக்கும். ஒன்ஸ் இதை ஆஃப் பண்ணிட்டு உங்களோட போன்ல வால்யூம் 100% ஃபுல்லா வச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வால்யூம் அதிகமா இருக்கு அப்படி தோணுச்சுன்னா இயர்பட்ஸ் வழியா மேனுவலா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா வயர்லெஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ற ஆப்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் அண்ட் தென் பவர் ஆம்ப். இந்த ரெண்டு மியூசிக் பிளேயர்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பவர் ஆம்ப் யூஸ் பண்றீங்கன்னா ஹை பிட் ரேட் எதுலலாம் இருக்குன்னு பார்த்து அது ஒரு கலெக்ஷன் பண்ணி எஃப்ளாக்ஸ் அவங்க லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஒன் டைம் வேலை தான். அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பவர் ஆம்ப்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பவர் ஆம்ப்ல நீங்க பண்ண வேண்டியது செட்டிங்ஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஆன்ல தான் இருக்கும். அந்த டைரக்ட் வால்யூம் கண்ட்ரோல் இது DVC இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு அவுட்புட் செட்டிங்ல போனீங்கன்னா இதுல நிறைய பிளகின்ஸ் இருக்கும், அவுட்புட் பிளகின்ஸ். அதுல ஹைரஸ் அவுட்புட் செலக்ட் பண்ணிட்டு இதுல ப்ளூடூத்துக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க மெயினா வந்து எனேபிள் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் பவர் ஆம்ப் பொறுத்த வரைக்கும். ஆப்பிள் மியூசிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் தான். ஆப்பிள் மியூசிக்ல உங்களுக்கு லாஸ்லெஸ் இருக்கு, ஹைரஸ் லாஸ்லெஸ் இருக்கு. அதை எனேபிள் பண்றதுக்கு மெனுல போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இதுல ஆடியோ குவாலிட்டின்னு இருக்கும். இதுல லாஸ்லெஸ் ஆடியோ எனேபிள் பண்ணிட்டு மொபைல் டேட்டா, வைஃபை ஸ்ட்ரீமிங், டவுன்லோட்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஹைரஸ் லாஸ்லெஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. சோ ஒன்ஸ் இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். சாங் அவைலபிலிட்டி பொறுத்து லாஸ்லெஸ் இருந்தா லாஸ்லெஸ் கிடைக்கும், ஹைரஸ் லாஸ்லெஸ் இருந்தா ஹைரஸ் லாஸ்லெஸ் கிடைக்கும். இதுதாங்க விஷயம். சோ இந்த ஒரு மெத்தட்ல கேட்டீங்கன்னா உங்க TWS இயர்பட்ஸ்ல ஹை ரெசல்யூஷன்ல உங்களால வந்து சாங்ஸ் வந்து கேட்க முடியும். ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் முக்கியமான ஒரு விஷயம், இது பண்றதுனால மட்டுமே டியூனிங் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்டாக் கோடெக் இருக்கு. சோ எல்டாக் கோடெக் இருந்ததுனாலே அது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் அப்படிலாம் கிடையாது. சோ டியூனிங் தான் ஃபைனலி இம்பார்ட்டன்ட். சோ டியூனிங் பெஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனா இப்ப நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிஃபோர்ல நீங்க கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுலயுமே கண்டிப்பா வந்து கிளாரிட்டியில டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். ஒரு கிளீனான ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். நல்ல செப்பரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினா சவுண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா தள்ளி நல்ல ஒரு கிளீனா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அவ்வளவுதான் இப்ப இந்த வீடியோல. சோ இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்ட் போன் நீங்க ஒரு ஹைரஸ் ஆடியோ பிளேயரா வந்து நீங்க வந்து மாத்திக்க முடியும். இது போத் வயர்ட் அண்ட் வயர்லெஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.